வெல்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாலிட்வொர்க்ஸ் என்ன பார்க்க போகிறோம், வெல்மென்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்மென்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம், இல்லை ஒரு பைப் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஒரு ஹாலோ பைப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வரும்போது நமக்கு இந்த வெல்மென்ட்ஸ்ன்றது யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நம்ம வெல்மென்ட்ஸ் வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம்னா, முன்னாடி சர்ஃபேஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா, ஸோ அதே மாதிரி தான் எடுக்கணும். திரும்பி ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி டேப்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இதில் வெல்மென்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வெல்மென்ட்ஸ் நம்ம வந்து டிக் பண்ணிட்டா நமக்கு வந்து வெல்மென்ட் ஃபீச்சர் வந்து இந்த டூல் பாரில் வந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம டேபில் வந்து நம்ம இந்த வெல்மென்ட்ஸுன்றதை நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த வெல்மென்ட் ஃபீச்சர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நம்ம செலக்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து வெல்மென்ட் ஃபீச்சர் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் வெல்மென்ட் ஃபீச்சர் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இந்த வெல்மென்ட்ஸ் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 3Dயில் தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த 3 ஆக்சிஸும் நமக்கு காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸும் எக்ஸ் ஆக்சிஸும் நமக்கு வந்து ஆக்டிவாக இருக்குது. ஸோ இப்போ அந்த ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ரெக்டாங்கிள் மாதிரி க்ரியேட் பண்ணி நான் இதுக்கு 4 லெக்ஸ் வைக்கிறேன் நான். ஸோ லெக்ஸ் வச்சாச்சு. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 1000 வைப்போம். ஸோ இதுக்கு ஒரு 500 வைக்கலாம். ஸோ லெக்ஸோட லென்த் வந்து ஒரு 600 இருக்கட்டும். 600 இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த 600 லென்த் வந்து நம்ம இந்த 3 லெக்ஸுக்குமே வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிலேஷன்ஸ் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த எல்லா லைன்ஸையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி ஒவ்வொரு இதாக கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு எல்லா லைன்ஸும் செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு இதுலேயே வந்து இந்த ஒரு பாப்அப் விண்டோ மாதிரி வருது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இட் ஆக்சிஸ்ன்னு இருக்குது. அப்புறம் கொலினியர்னு இருக்குது. ஸோ கொலினியர்னால் ஒரே லைனாக வர்றது. அப்புறம் பேரலல்னால் ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொன்றா பேரலாக வர்ற மாதிரி. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஈக்குவல், அதாவது என்ன டைமென்ஷன் இருக்கோ அதேமாதிரி எல்லாமே என்ன சைஸில் இருக்கோ அதேமாதிரி ஈக்குவலாக வந்துடும். தென் ஃபிக்ஸுன்றது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோ இன்சர்ட் டைமென்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்சர்ட் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக் ஈக்குவல் வந்து கொடுக்குறோம் நான். ஸோ மேக் ஈக்குவல் கொடுக்கும்போது எல்லா லைன்ஸுமே வந்து 600 mm வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்கெட்ச்லேருந்து எக்ஸிட் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சரல் மெம்பர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஸ்ட்ரக்சரல் மெம்பர்னா நம்ம வந்து அந்த டிசைன் வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து இங்கே ஆன்சி இன்ச்சு ஐஎஸ்ஓன்னு இருக்குது. ஸோ ஆன்சி இன்ச்சு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் வருது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமென்ஷன்ஸு இந்த யூனிட்ஸ்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஐஎஸ்ஓ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் அது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து அதே மாதிரி தான். ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோலாக யூஸ் பண்ணுறது. அப்புறம் ஆன்சி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸில் வச்சது. ஸோ நம்ம இந்த 2 டைப் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா இடத்துலையும். ஸோ இப்போ நான் இது 2த்துல ஏதாவது ஒன்று வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம எந்த ப்ரொஃபைல் வேணும், அதாவது இதில் வந்து நமக்கு 6 டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஆங்கிள் டைன்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஆங்கிள் டைனுக்கே நமக்கு வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் 3 சைஸஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு சைஸ் நான் கொடுத்தோம்னா ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிள் டைன் மாதிரி தெரியுது பார்த்திங்களா. ஸோ இதான் வந்து ஆங்கிள் டைன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சி சேனல்னு இருக்கு பாருங்க. சி சேனல் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதான் வந்து சி சேனல் இது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பைப்புன்னு இருக்குது. ஸோ பைப்புனா எப்படி வரும்னு பார்க்கலாம். சி சேனல் தான் இருக்குது. பைப்பு இன்னும் மாறல. ஸோ பைப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பைப் வந்துடும் நமக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் டியூபு. ஸோ ரெக்டாங்குலர் டியூப்னா எப்படி வரும் பாருங்கள். ஸோ இதுமாரி ஹாலோ ரெக்டாங்கிள் எல்லாமே நமக்கு வந்து ஹாலோவாக தான் வரும். ஸோ இதான் வந்து ஹாலோ ரெக்டாங்கிள் டியூபு. தென் வந்து எஸ் செக்ஷன். ஸோ எஸ் செக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐ ஷேப் பீம் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு பார்த்திங்களா. ஸோ இதை வந்து எஸ் செக்ஷன்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் டியூப் வந்து பார்ப்போம். ஸோ இதை வந்து அது ரெக்டாங்குலர் செக்ஷன் மாதிரி
நமக்கு வந்து எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக வர மாதிரி ஸ்கொயர் செக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டைப்புக்கும் நமக்கு வந்து நிறையா இது கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சைஸ் 3 விதமான சைஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆன்சி இன்ச்சில் இருக்கிற மாதிரி ஐஎஸ்ஓலையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி டைப் கன்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ் வந்து நமக்கு இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு எந்த சைஸ் வேணுமோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து ஒவ்வொரு டைப்ஸும் அதோட சைஸஸும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இது லைன்ஸ் வந்து நம்ம எப்படி அது ஃபுல்லாக ஒரு டேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ இப்போ நான் அந்த ஐஎஸ்ஓலேயே நான் வந்து ரெக்டாங்குலர் டியூப் கொடுத்துருக்கேன். ஸோ சைஸ் வந்து இந்த 70x40x5 கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து சைஸ் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ எண்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து தான் ஒவ்வொரு டியூபும் வந்து நமக்கு வந்து ஆரம்பிக்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ நமக்கு அந்த கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகவே இல்லை. ஸோ அப்போ க்ளோஸ் ஆகிறதுக்காக என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து அப்ளை கார்னர் ட்ரீட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது டிக் பண்ணி நமக்கு வந்து இதில் எந்த மாதிரி கார்னர் வேணும் ஸோ அது வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 எண்டோட கார்னர் வந்து ஸ்லாண்டிங்கில் ட்ரிம் பண்ணி நமக்கு ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது. பாருங்களேன், கரெக்டாக இது வந்து ஜாயின் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பவுண்ட் மேலே இன்னொரு காம்பவுண்ட் வந்து உட்காந்த மாதிரி. ஸோ அதே தான் இதுவும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக ஃபில்லட் ஆன மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபுல் ஃபில்லட் கிட்ட மாதிரி வரும் நமக்கு. பாருங்களேன், அப்படியே கரெக்டாக நமக்கு டிக் பண்ணி காமிச்சா தான் கரெக்டாக தெரியும். பாருங்களேன், ஒரு லைன் மேலே அப்படியே இந்த ஃப்ரேம் மேலே இந்த ஃப்ரேம் ஃபுல்லாக ஃபில்லட் ஆக்கி உட்காந்த மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசி ஃபில்லட் கமாண்ட். அது இந்த கமாண்ட் இது கோப் கட் பிட்வீன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இந்த அப்ளை கார்னர் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம அன்செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லா இதுவும் பார்க்குறதுக்காக நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த அலைன்மெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த அலைன்மெண்ட் கொடுத்துட்டோன்னு வைங்களேன். ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு இந்த பாயிண்ட் வந்து எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்றது ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது ஒவ்வொரு நம்ம இது செலக்ட் பண்ண நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ லொக்கேட் ப்ரொஃபைல் கொடுத்து நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எந்த லைன் கொடுத்தோமோ அந்த லைனில் வந்து இந்த பாயிண்ட் லைன், அதாவது இந்த லெக் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கரெக்டாக நிற்கும். ஸோ நம்ம திருப்பி லொக்கேட் ப்ரொஃபைல் கொடுத்து இந்த லைன் நம்ம கொடுப்போம். ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா எட்ஜ் டு எட்ஜ் வந்து நமக்கு க்ரியேட் ஆன மாதிரி வரும். ஸோ இந்த லைனில் வந்து நமக்கு அந்த ஒரு எட்ஜும் அந்த காம்பவுண்ட் எட்ஜும் இன்னொரு காம்பவுண்ட் எட்ஜும் வந்து நமக்கு வந்து கரெக்டாக லொக்கேட் ஆன மாதிரி வரும். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம மற்ற லைன்ஸுக்கும் கொடுக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் பண்ண வந்து இங்கே வந்து நமக்கு லைன்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ குரூப் 1 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நம்ம குரூப் 1 எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நியூ குரூப்புன்னு கொடுத்து ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்தோன்னா இது வந்து நமக்கு ஒரு தனி குரூப் மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அந்த குரூப் 2 வந்து நான் டெலிட் பண்ணுறேன். ஏன்னா அது லெக்ஸுன்றனால சர்க்குலர் ப்ரொஃபைலில் வந்தால் தான் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ இப்போ நான் அந்த குரூப் 1 மட்டும் செலக்ட் பண்ணி நான் வந்து டிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த எட்ஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிம் ஆர் எக்ஸ்டெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ட்ரிம் ஆர் எக்ஸ்டெண்ட் கொடுத்து நமக்கு இந்த கார்னர் ட்ரீட்மெண்ட் மாதிரி எண்ட் மீட்டர் அது கொடுத்தோன்னா நமக்கு வந்து கரெக்டாக அந்த கர்வ்ஸ்லாம் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாடிஸ் டு பி ட்ரிம்டு கொடுத்தது இந்த இது கொடுத்தேன் நான். அப்புறம் ட்ரிம்மிங் பவுண்டரி நான் வந்து இது கொடுத்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த ரெண்டும் ஜாயின் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இதான் வந்து ட்ரிம் ஆர் எக்ஸ்டெண்டு. நம்ம இதில் ட்ரிம்மும் பண்ணிக்கலாம், வேணுன்னா எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இப்போ நான் டிக் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இதுக்கும் நான் கொடுக்குறேன் நான். ஸோ இப்போ இந்தமாதிரி ட்ரிம்மு ஆர் எக்ஸ்டெண்டுன்னு வரும்போது நம்ம 2 காம்பவுண்ட் மட்டும்தான் சேர்த்து பண்ண முடியும். ஸோ எல்லாமே சேர்த்து ஒரேடியாக பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ட்ரிம் ஆர் எக்ஸ்டெண்டை கொடுத்து நம்ம வந்து இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு இதில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எண்டு கேப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ எண்டு கேப்புன்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் இது ஒரு செட் மட்டும் நான் அன்டூ பண்ணுறேன். ஸோ இப்போ எண்டு கேப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஓப்பனாக இருக்கிற ஏரியா வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் சும்மா வந்து. ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த சர்ஃபேஸில் மட்டும் நம்ம கிளிக் பண்ணால் போதும். ஸோ ஒரு கேப் மாதிரி வந்து நமக்கு வந்து க்ரியேட் ஆகிடும்.
ஸோ இப்போ இது கரெக்டாக வந்து நமக்கு ஃபிட் ஆகணும் அது. ஸோ இந்த கார்னர்ஸ்லாம் நம்ம வந்து கார்னர் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபில்லட்டாக இல்லை கேம்ஃபராக நம்ம வந்து எப்படி வேணால் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆஃப்செட் வேல்யூஸ் இல்லை திக்னஸ் ரேஷியோ இது 2 டைப் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆஃப்செட் வச்சு நம்ம எப்படி வேணால் பண்ணிக்கலாம், இல்லை திக்னஸ் வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் திக்னஸ் ரேஷியோ வச்சு நான் கொடுக்குறேன் நான். ஸோ இதே வந்து இது பார்த்திங்கன்னா வந்து இந்த கேப்போட திக்னஸ் தான் வந்து இந்த டைமென்ஷன் கொடுக்குறது இது. ஸோ நான் மினிமம் 5 mm கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஃபில்லட்டே கொடுத்துக்கிறேன் நான். ஃபில்லட்டோட ரேடியஸ் வந்து ஒரு 13 mm. ஸோ அப்போ கரெக்டாக ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் ஒரு நல்ல டிசைன் வந்து கிடைக்கிற மாதிரியும் ஒரு இதில். ஸோ ஃபில்லட்டுக்கு நான் ஒரு 13க்கு பதிலாக நான் 10 mm கொடுக்குறேன். ஸோ நமக்கு கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா என் கேப்ன்றது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கெசட். ஸோ இந்த கெசட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3Dயில் ரிப்புன்னு ஒன்று பண்ணியிருப்போம் பார்த்திங்களா. ஸோ அதே தான் அது. ஸோ நான் அந்த 2 சர்ஃபேஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுவில் ஒரு சப்போர்ட் மாதிரி வந்துருக்கு பார்த்திங்களா. ஸோ இதான் வந்து கெசட்டுன்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா வெல்பீடுன்னு இருக்குது பாருங்களா. ஸோ வெல்பீடுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வெல்டிங் கொடுப்போம்ல, ஸோ அதே மாதிரி தான் வெல்டிங்ன்றது. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு இந்த சர்ஃபேஸை நான் செலக்ட் பண்ணுறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எண்டில் தான் நமக்கு வந்து வெல்டிங் கிட்ட வர்ற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ நான் இந்த சர்ஃபேஸும் செலக்ட் பண்ணி இந்த சர்ஃபேஸும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த ஒரு லைன் மட்டும் நமக்கு ஹைலைட் ஆகிருக்கு பார்த்திங்களா. ஸோ அங்கே தான் வந்து நமக்கு வந்து வெல்டு வந்து கிடைக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செலக்ட் பண்ணோமோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதுவே வந்து நம்ம போத் சைட்ஸ்ன்னு கொடுத்தோம்னா இங்கேயும் செலக்ட் ஆகிருக்கும், இங்கேயும் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அதேமாதிரி ஆல் ரவுண்டுன்னு கொடுத்திங்கன்னா இந்த கரெக்டாக இந்த ரெக்டாங்கிள் ஃபுல்லாக நமக்கு வந்து செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ டேஞ்சன்ட் ப்ராபகேஷன் வரல இதில். ஸோ நான் வந்து ஆல்ரவுண்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டிஃபைன் வெல்டு சிம்பிள். ஸோ இந்த நம்ம இந்த சிம்பிள்ஸ் எந்த மாதிரி இருக்கணும், ஸோ அதை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெல்டு சிம்பிள் இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே ஓகே கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து இங்கே வெல்டு சிம்பிள் வந்து இங்கே காமிக்கும். ஸோ நான் டிக் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து வெல் சிம்பிள் காமிச்சிருக்கு பார்த்திங்களா. ஸோ இதான் வந்து வெல் சிம்பிள்ன்றது. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம சும்மா ஒரு சிம்பிள் மட்டும்தான் காமிக்கிறோம். பட் ஆனால் இங்கே வெல்டிங் காண மாதிரி நம்ம எதுவும் காமிக்க மாட்டோம். இந்த இதில் வந்து அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேம்ஃபர்ன்றது பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கேம்ஃபருக்காக நான் வந்து திருப்பியும் இந்த இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு பார்த்திங்க. ஸோ இந்த ஃபுல்லாக க்ளோஸ் ஆகலை பார்த்திங்களா. ஸோ நான் இதிலே வந்து நான் அந்த கேம்ஃபர்ன்றது பண்ணுறேன். ஸோ இந்த எண்டு நான் கொடுத்து நம்ம சின்னதாக ஒரு கேம்ஃபர் பண்ணலாம் நம்ம. ஸோ இங்கே 10 mm இருக்குது. ஸோ 10 mm நான் கம்மி பண்ணி ஒரு 5 mm வச்சுக்கிறேன். ஸோ அப்போ வந்து நமக்கு கரெக்டாக 5 mm அதிகமாக இருக்குது. ஒரு 2 mm வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம 2 mm பண்ணும்போது நமக்கு கேம்ஃபரோட டைப் வந்து நமக்கு கரெக்டாக தெரியும். ஸோ அந்த லைன் ஃபுல்லாக நமக்கு வந்து கேம்ஃபராக இருக்குது பாருங்களேன். ஸோ இதான் வந்து கேம்ஃபர்ன்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரூட் பாஸ் ஆர் பேஸ்ன்னு இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரூட் பாஸ் ஆர் பேஸ் வந்து நம்ம நார்மலாக ஒரு எக்ஸ்ட்ரூட் பாஸ் பேஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே தான் வந்து இந்த எக்ஸ்ட்ரூட் பாஸ் ஆர் பேஸ். ஸோ நான் இந்த ட்ரையாங்கிள் மேலே கிளிக் பண்ணுறேன். ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி ஒன்று வரைகிறேன். ஸோ சர்க்கிள் மாதிரி வரைஞ்சி எக்ஸிட் கொடுத்தா ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ரூட் பாஸ் ஆர் பேஸோட ஃபீச்சருக்கு வந்துடுச்சு. ஸோ இது வந்து பிளைண்டு. ஸோ நம்ம நார்மலாக வந்து நிறையா பண்ணுவோம் இல்லையா 3Dயில். ஸோ அதே மாதிரி பண்ணுறது தான் இந்த எக்ஸ்ட்ரூட் பாஸ் ஆர் பேஸ் இதில். தென் இது வந்து நமக்கு வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் கர்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம பாஸ் எப்படி பண்ணோமோ ஸோ அதே மாதிரி நம்ம கர்ட்டும் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி சின்னதாக ஒரு சர்க்கிள் நம்ம வரைகிறேன். ஸோ நான் எக்ஸிட் பண்ணேன்னா ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதிலே வந்து நம்ம மிரர் என்டிட்டிஸ் இந்த ஃபீச்சர்ஸில் நம்ம அந்த ஃபில்லட்டு பேட்டர்னு ஸோ இந்த லீனியர் பேட்டர்ன் நம்ம பண்ணோம்ல. ஸோ அதை கூட நம்ம இந்த இதில் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸில் வந்து இந்த லெக் நம்ம போடவில்லை பார்த்தீங்களா. ஸோ நம்ம அதையும் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக ஐஎஸ்ஓவில் ஒரு பைப்புன்ற கான்ஃபிகரேஷன் நம்ம கொடுப்போம். ஸோ ஒரு 33.7 × 4 நம்ம கொடுக்குறேன் நான்.
ஸோ கொஞ்சம் நல்லா ஒரு திக்கான இது வரும். ஸோ நம்ம டைமென்ஷன் வந்து நம்ம அதிகமாக போட்டனால நமக்கு கரெக்டாக இது தெரியல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சின்ன டைமென்ஷன் நம்ம போட்டிருந்தா. ஸோ நான் டிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பைப் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு எப்படின்னா நம்ம நார்மலாக வெல்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த சர்ஃபேஸில், அதாவது இந்த காம்போனண்ட்டோட சர்ஃபேஸில் தான் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்போ அதனால் வந்து நான் என்னென்னா எல்லா சர்ஃபேஸையும் வந்து நான் வந்து ரவுண்ட் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த காம்போனண்ட் வந்து நம்ம இந்த பாயிண்டோட சென்டருக்கு, அதாவது இந்த காம்போனண்ட்டோட சென்டருக்காக வந்து இந்த பாயிண்ட்டை நான் வைக்கிறேன் நான். ஸோ அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் அந்த லொக்கேட் ப்ரொஃபைல் கொடுத்து நான் ஓகே. ஸோ இப்போ வந்து நான் இதில் வந்து அப்ளை கார்னர் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்றேன் நான். ஸோ அப்போ நமக்கு வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த பைப்பும் வந்து கரெக்டாக நமக்கு வந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ட்ரிம் கொடுக்குறோம். ஸோ நம்ம ட்ரிம் கொடுக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்களா, பழைய இதில் வச்சதில் நமக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரூட் பாஸ் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வரல. சரி பரவாயில்ல, டெல் பண்ணாமல் இப்படி வச்சுக்கிறேன் நான். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் அந்த பைப் வந்து நான் ட்ரிம் பண்ணுறேன். ஸோ பாடிஸ் டு பி ட்ரிம்மில் வந்து நான் எல்லா பைப்ஸையும் நான் வந்து இது கொடுக்குறேன் நான். ஸோ இப்போ இந்த ட்ரிம் எக்ஸ்டெண்ட் நான் வந்து ஒவ்வொன்றா தான் தனியாக பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பாடிஸ் டு பி ட்ரிம்மில் இது கொடுக்குறேன். ஸோ இங்கே ட்ரிம்மிங் பவுண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் கொடுக்குறேன் நான். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ஃபேஸ் பிளேன் கொடுத்தா நமக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ அந்த இது கொடுத்து நம்ம வேறு காமிக்குது. ஸோ அந்த இது கரெக்டாக பண்ணால் தான் நமக்கு வந்து கிளியராக வரும் இதில். ஸோ ஃபேஸ் ஆர் பிளேனில் நான் இது கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்மளால் இந்த பாடிஸ் ஃபுல்லாக நம்ம கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபேஸ் ஆர் பிளேனில் வந்து ஸோ ஒவ்வொரு ஃபேஸாக நான் வந்து கொடுக்குறேன் நான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் இருந்தது நமக்கு இந்த பார்த்திங்களா இங்கே இருக்க அந்த சென்டர் பாயிண்ட்டு. ஸோ சர்ஃபேஸ் கிட்ட நமக்கு வந்து கரெக்டாக வந்து ட்ரிம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரிம் பண்ணியாச்சு. ஸோ பாயிண்ட் இங்கே இருக்குது, ஆனால் நமக்கு கரெக்டாக அந்த லெக் வந்து இந்த சர்ஃபேஸில் வந்து ஆரம்பிக்க மாதிரி வந்துடுச்சு பார்த்திங்களா. ஸோ இதான் வந்து ட்ரிம் ஆர் எக்ஸ்டெண்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹோல் விசார்டு. ஸோ ஹோல் விசார்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு ஹோல் போடுவோம் பார்த்திங்களா. ஸோ அந்த கவுண்டர் போராக இருக்கட்டும், இல்லை டேபர் போராக இருக்கட்டும், ஸோ அந்தமாரி நார்மல் என்ன வேணால் நம்ம பண்ணிக்கலாம் அதை. ஸோ ஸ்லாட்டிங் நிறையா இருக்குது. ஸோ இப்போ நார்மலாக இந்த இது போட்டு நான் வந்து இந்த பொசிஷன் நம்ம சும்மா கொடுத்து சும்மா கிளிக் பண்ணாலும் எதுவும் வராது. ஸோ அப்போ நம்ம நம்ம வந்து ஹோல் டைப் நம்ம க்ரியேட் பண்ணி ஸோ பொசிஷன் வந்து எங்கேன்னு வைக்கிறோம் நம்ம. ஸோ இந்த இதில் நான் வந்து ஒரு சின்ன பொசிஷன். ஸோ இந்தமாதிரி நம்ம நிறையா கிளிக் பண்ணி ஸோ நம்ம வந்து இந்தமாரி பார்த்திங்களா சின்னதாக தெரியுது. ஸோ நம்ம டைமென்ஷன் வந்து நம்ம அதிகமாக கொடுத்தனால இது கொஞ்சம் நம்ம சின்னதாக போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபுல்லான வெல்மெண்ட்ஸ். ஓகேங்களா. தேங்க்யூ.